சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான தேடலுக்கு போறோம். ஆமா, கண்டிப்பா. இந்த மகத்தான சித்தர்களோட அருள் வாக்கு கேட்கும் நீங்க எல்லாருமே பெரும் பாக்கியசாலிகள்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஆழமான தேடலை முழுமையா கேட்கறப்போ தைப்பூசத்தோட அந்த ஆன்மீக அறிவியலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா உங்க வாழ்விலேயே ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் கண்டிப்பா வரப்போகுது. அதாவது இன்னைக்கு நம்ம அலச போறது பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்று நடக்கிற வானியல் மாற்றங்கள், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரகசியங்களை சித்தனருள் குறிப்புகள்ல இருந்து பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். குறிப்புகள்ல தைப்பூசத்தை ஒரு சாதாரண நாள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வானியல் படி அன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் நடக்குது? அது ஒரு பிரம்மாண்டமான வானியல் நிகழ்வு. அன்னைக்கு செவ்வாய் கிரகம் பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது இந்த மாதிரி மத்த கிரகங்களை விட ரொம்ப வேகமா மேல் நோக்கி போய் ஒரு அதீத பலத்தை பெறுது. ஓ, அப்படியா? ஆமா, செவ்வாய் கிரகமே முருகப்பெருமானின் ரூபமா கருதப்படுறதால அன்னைக்கு முழுமுதல் மரியாதையோட முருகப்பெருமான வழிபடுறது அளப்பரிய பலன்களை தரும். ஒரு நிமிஷம், அதாவது இது வெறும் ஒரு கேலண்டர் தேதி கிடையாது. நம்ம போனுக்கு சார்ஜ் குறைந்தா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் போடுவோம் இல்லையா? அதுபோல பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் சூப்பர் சார்ஜர் பூமியோட இணையும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அந்த சூப்பர் சார்ஜர் ஆற்றலை நேரடியா நாம ஈர்க்கணும்னா அதுக்கு சித்தர்கள் 3 முக்கியமான அறிவியல் பூர்வமான வழிபாடுகளை கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பிரபஞ்ச ஆற்றலை எப்படி ஈர்க்கிறது? முதல் விஷயம் தீபங்கள் ஏற்றுவது. வழக்கத்தை விட நிறைய தீபங்களை ஏற்றுவது மூலமா முருகப்பெருமானோட அந்த நெருப்பு சக்தியை ஈர்க்க முடியும். ஓ, தீபங்கள் ஏத்தும் போது அந்த ஒளியும் வெப்பமும் செவ்வாயின் கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் காந்தப்புலமா மாறுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ 2வது விஷயம் பாத்தீங்கன்னா பசுப்பால் அபிஷேகம். எனக்கு இதுலதான் பெரிய சந்தேகம். பசுப்பால்ல உள்ள நுண்ணுயிர்கள் பிரபஞ்ச நெருப்பு சக்தியை ஈர்க்கும்னு குறிப்புல வருதே. ஆமாம், நுண்ணுயிர்கள்னா அது உயிரியலாச்சே. அது எப்படி பிரபஞ்ச நெருப்பு சக்தியோட தொடர்பு கொள்ள முடியும்? அதுதான் இயற்கையோட ஒரு பெரிய அதிசயம். பசுப்பால்ல இருக்கிற சில குறிப்பிட்ட நுண்ணுயிர்களுக்கு அண்டவெளியிலிருந்து வர சூட்சுமமான நெருப்பு கதிர்வீச்சுகளை உள்வாங்குற அபார தன்மை இருக்கு. வாவ்! அப்ப அபிஷேகம் செய்யும்போது அந்த நுண்ணுயிர்கள் ஒரு ஆண்டனா போல செயல்படுதா? ரொம்ப கரெக்ட். இதுக்கப்புறம் வர்ற 3வது விஷயம் தான் வைப்ரேஷன்ஸ், அதாவது அதிர்வுகள். சிலைகள் மேல அந்த பால் ஊற்றப்படும் போது பெரும் அதிர்வுகள் உருவாகும். ஓ, அந்த அதிர்வுகள் எதிரொலிச்சே அங்க இருக்கிற பக்தர்களோட நல்லெண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பிரபஞ்சத்துல நிறைவேத்துது. சரியா? ஆனா சரியா பிடிச்சிட்டீங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான அகமாற்றமும் இருக்கு. வெறும் கோரிக்கைகள் நிறைவேறுவது மட்டுமில்லாம நம்ம குறைகளை அகற்றுவதே இதோட இறுதி நோக்கம். அதாவது வெளியிலிருந்து ஏதோ மேஜிக் நடக்கும், இறைவன் நேரடியா குறைகளை தீர்த்துடுவாருன்னு நம்பக்கூடாதுங்கிறீங்க. கண்டிப்பா. தன் வாழ்க்கை தன் கையில் அப்படிங்கறத உணர்ந்து இந்த முறையான வழிபாடுகளை செய்யும்போது நம்ம குறைகள் தானாகவே நீங்கும். காரியம் ஆகும்போது மட்டும் இறைவனை ஏத்துக்கிறதும் இல்லனா தூற்றுவதும் ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம்னு சித்தர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. மிக சிறந்த ஒரு தெளிவு. அதாவது இறைவன் நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பார்னு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காம இந்த வழிபாடுகள் மூலமா நாமே வெல்லும் ஒரு கருவியா இத பயன்படுத்தணும். 100% உண்மை. இந்த தேடல் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்திருக்குன்னு நம்புறோம். இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு பொதுவான காப்புரிமை இல்லாத ஆன்மீக செய்தி. ஆமா, அதனால நீங்க வாட்ஸ்ஆப், முகநூல், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட் இப்படி எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் இத தாராளமா பகிருங்க. எந்த காப்புரிமையும் இல்ல. நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க யூடியூப் சேனல்களையும் ஃப்ரீயா அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இத மத்தவங்களுக்கு பகிர்வதன் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தும் முதல் தர உயர் புண்ணியம் உங்களை வந்தடையும். சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்.
இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நாளோட கிரக அதிர்வுகளும் பாலோட நுண்ணுயிர்களும் நம்ம எண்ணங்களை செயலாக்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் நாம வெளிப்படுத்துற சொற்களும் எண்ணங்களும் பிரபஞ்சத்துல எத்தகைய அதிர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கோம்? ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உங்கள் உடனுரை அனைவருக்கும் தந்தை எங்கள் அகத்திய ஆசிகள். மாமுனிவர் ஓம் திருவடிகளில் சக்தி. சமர்ப்பணம். சர்வம் நீங்கள் சிவார்ப்பணம். நலமுடன் வாழுங்கள்.